இப்போ இருக்கிற எஜுகேஷன் ஃபிலாசபி அப்படின்றதுல பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, அதுக்கும் என்னுடைய எஜுகேஷன் ஃபிலாசபிக்கும் ஏன் நீ வச்சா கூட எட்டாது. நான்லாம் டோட்டலாக அகைன்ஸ்ட் இதுக்கெலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் வேர் என்ன செட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன இவருடைய ஃபிலாசபியாக இருக்குது பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான். இப்போ நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி இவர் என்ன எஜுகேஷன் ஃபிலாசபி வச்சுருக்காரு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் படிப்பில் இருக்கக்கூடாது. ஹோம்ஒர்க், டியூஷன், எக்ஸாம். இந்த 3 இல்லாமல் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் கரெக்டான எஜுகேஷன் சிஸ்டம். அது கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்கும்போது என்னங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு இந்த சிபிஎஸ்சிக்கு 5ஆம் கிளாஸ்க்கு 8ஆம் கிளாஸ்க்கும் ஃபெயில் பண்ணலாம், படிக்கணும், எக்ஸாம் வைக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்களே புதுருவில். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசும்போது பேசியிருக்கார். எஜுகேஷனல் ஃபிலாசபிக்கும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்க எஜுகேஷனல் ஃபிலாசபிக்கும் ரொம்ப மாறுபட்டது. நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். எனக்கு 3 விஷயம் பிடிக்காது. ஹோம்ஒர்க், டியூஷன், எக்ஸாம். இது 3 தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்களுக்கு பாரம். அதனால் அதிக அளவில் தேர்வை சின்ன வயதிலே வைத்து அதில் ஒரு மாணவர் சிறந்தவர், மற்றவர்கள் சிறந்தவர்கள் அல்ல என்று அவர்களை பாகுபடுத்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது என்ற மனப்பான்மையில் இருப்பவன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சரி எக்ஸாமினேஷன் ஒரு சின்ன கிளாஸ்லாம் வைக்கிறதே கஷ்டம். ஏற்கனவே 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் வச்சே எல்லாருக்கும் மன அழுத்தம் வருது. இல்லை 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் எல்லாம் கொடுத்து மன அழுத்தம் கொடுக்கவே கூடாது. அப்போவே இந்த வேறுபாடு வரக்கூடாது. சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளைக்கும் ஒரு ஸ்பீடில் டெவலப்மெண்ட் இருக்கும். எல்லாருக்கும் அந்த சின்ன வயசுலேயே அது வந்து ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வராமல், நான் நல்லா படிக்கிறேன், இந்த பிள்ளை நல்லா படிக்கல அப்படின்ற மனப்பான்மை வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸுக்கு கட்டாய தேர்வெல்லாம் வைக்கக்கூடாது. அதுக்கடுத்தது கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் அல்லப்பற பண்ணுங்கிறாங்க, மக்களுக்கு பெரிய இடையூறாக மாறினுங்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன்ப்பா நான் 3ஆம் கிளாஸு பசங்களுக்கே மார்க்லாம் போட்டு நீ பெரியவன் சின்னவன்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ 1ஆம் கிளாஸ் பையனுக்கு மார்க் போட சொல்கிறீ என்னப்பா அப்படின்னு விஜய் அவர்களை 1ஆம் கிளாஸ் பையனோட கம்பேர் பண்ணி பேசியிருக்கார் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். என் கட்சிக்கே நான் அறிவுரை சொல்கிறது இல்லை, நான் இதுக்கு இன்னொரு கட்சிக்கு அறிவுரை சொல்லணும். அவங்க கட்சியுடைய உள் நடவடிக்கை பத்திலாம் எனக்கு ஒன்றும் கமெண்டே கிடையாது. இது என்னங்க, நீங்க நான் தான் இப்ப 3ஆம் கிளாஸ்க்கே மார்க் போட வேண்டாம்னு சொல்றேன், நீங்க எதுக்கு 1ஆம் கிளாஸுக்கு மார்க் போட சொல்றீங்கன்னா?